கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவிடு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இந்தாம்மா. தேங்க்யூ சார். வாங்க போலாம். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. மலரோட ஃபோனில் இருந்து வீடியோ வாட்ஸ்அப்பில் அப்லோட் ஆன நேரத்தில் பூங்கொடியும் மாதிரியும் லைப்ரரியில் இருந்திருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அது எல்லாத்தையுமே பிரின்சிபால்கிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவை இவங்க அனுப்பலை. பிரின்சிபல் அதை புரிஞ்சுக்கிட்டு டிஸ்மிஸ் ஆர்டர் கேன்சல் பண்ண லெட்டர் கொடுத்துருக்காரு. இதாது இதில் யாருக்கா சந்தேகம் இருந்தா என் கூட வாங்க, அந்த வீடியோவை நான் காட்டுறேன். பூங்கொடி, மலர், எங்களை நீங்கள் 2 பேரும் மன்னிச்சிருங்க. சாரி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். எங்களுக்கு என்ன வருத்தம்னா, இந்த காலேஜில் இத்தனை பேர் இருந்தோம், நாங்கள் 2 பேரும் தப்பு பண்ணலன்னு ஒருத்தர் கூட நம்பலை. கடைசியில் ஜீவா சார் போராடி நாங்கள் இதை செய்யலைன்னு ஆதாரத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பே கேட்குறீங்க. பரவாயில்ல, நாங்கள் மன்னிச்சிட்டோம். ஹலோ, என்ன சொல்கிறீங்க? ஓகே, உடனே வரோம். மலருக்கு சர்ஜரி பண்ணுமா, அவசரமாக வர சொல்கிறாங்க. ஐயோ, வாங்க. அம்மா, அம்மா, உங்களுக்கு பெரிய மனசுமா. ஐயோ, என்னது? ரத்தமெல்லாம் கொடுத்து என் குழந்தைய காப்பாத்திட்டீங்கம்மா. இந்த பொண்ணை எவ்வளவு அடிச்சிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காம ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா. விடுங்கம்மா, நீங்க என்ன வேணும்ட்டா பண்ணீங்க? உங்க சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதாம்மா பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்மாவா உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு புரியுது. நீ சின்ன பொண்ணு, பெரிய மனுஷித்தனமா நடந்துக்கிற. நான் தான் சின்னத்தனமா உன்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டேன். இப்போ உன்னை நான் நம்புறேம்மா. கண்டிப்பா இப்படி ஒரு கேவலமான தப்ப நீ பண்ணியே இருந்திருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என் பொண்ண இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட போறதில்ல. என் பொண்ணு கண்ணு முழிச்சதும் முதல் வேலையா போலீஸ்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அம்மா வேண்டாம்மா, தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். ஆனா அதை விட முக்கியம் நம்ம மலரோட வாழ்க்கை. போலீஸு கேஸுன்னு போறதால காலேஜோட பேரும் கெட்டு போயிரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இந்த சின்ன வயசுலயே
உனக்கு எவ்வளவு பக்குவம். எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த காலேஜ் பேர் கெட்டு போறத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல. ஆனா நீ கவலைப்பட்ட பாரு. பூங்கோதை நாச்சியாருங்கிறது என் மாமியாரோட பேரு. அவங்க எனக்கு சாமி மாதிரி. அவங்க பேருக்கு ஒரு களங்கம் வந்தா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதும்மா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியோ லைப்ரரியில போய் பெரிய டிடெக்டிவ் மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பூங்கொடி மேல தப்பே இல்ல நிரூபிச்சுட்ட. இப்போ எப்படியோ பூங்கொடி உன் முன்னால வந்து அழுது கண்ணீர் மல்க நன்றி சொல்லுவா. இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். பட்டுன்னு உன் காதல சொல்லிடு. ஏய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏய் நீ நினைக்கிறத தான் நான் சொல்றேன். எங்க இல்லைன்னு சொல்லு. சரி என் கூட வா. எங்க பாட்டி? நாம போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுறேன். சரியா? வா. பூங்கொடிதான் போகுதம்மா. சும்மா இரு. மன்னிச்சிருப்புல, தெரியாம மிஸ்டம்ல, தெரியாம மிஸ்டம்ல. சாரி புள்ள, சாரி புள்ள. ரொம்ப வலிக்குதா புள்ள? இப்படி நடு ராத்திரியில தூங்காம பேய் மாதிரியே முழிச்சிட்டு திரியிற புள்ள, எனக்கு தூக்கம் வரல புள்ள. இன்னுமா புள்ள நடந்ததே நினைச்சு புலம்பிட்டு இருக்க? அதான் எல்லாமே முடிஞ்சு நம்ம எந்த தப்பு பண்ணலன்னு முடிவாயிடுச்சுல. அப்புறம் என்ன, கவலையை விட்டு சாலியா இருப்புல. நான் ஒன்றும் அதுக்காக கவலைப்படல மாதிரி. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க ஆத்தால நினைச்சு கவலைப்படுறியா? இல்லை மாதிரி, இப்போ நம்ம இந்த ரூம்ல நிம்மதியா தூங்குறோம்னா அது யாரால? யாரால? ஜீவா சாரால தானே? ஆமா, இப்ப யார் அது இல்லைன்னு சொன்னா? அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம ஊருக்கு போய் உருளைக்கிழங்கு பிடிங்கிட்டு இருந்திருப்போம். ஆமா மாதிரி, அவர் எம்மா பெரிய உதவி பண்ணியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட நான் ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன். பார்வதி பாட்டி கூப்பிட்ட அவசரத்துல அவரை மறந்துட்டு வந்துட்டேன். அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? அந்த நினப்பு தான் புள்ள மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அட மக்கு பூவே, இதுக்கா நடு ராத்திரி 12 மணிக்கு வந்து சுட்ட மாதிரி உட்காந்துருக்க? இந்த பாரு, செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் எதிர்பார்க்கறவன் மனுஷன், தேங்க்ஸ் எதிர்பார்க்காதே தானா உதவி செய்யறவன் பெரிய மனுஷன். ஜீவா சார் பெரிய மனுஷன் பிள்ள. அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாரு. அவர்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு. நீ படு. என்ன படுனா ஏஞ்சி போறா? அவர் தப்பா நினைக்கலனாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல புள்ள. அவர் செஞ்சது என்ன சாதாரண உதவியா? சாமி கூட வேண்டிக்கிட்டு நேர்ந்துக்கிட்டாதான் உதவி செய்யும். ஆனால் ஜீவா சாரு எதுவுமே எதிர்பார்க்காம நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அவர் கஷ்டப்படுறாரோ இல்லையோ, உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் கஷ்டப்படுறேன். அங்கே என்ன புள்ள முணுமுணுக்குறா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடிமா, ஒன்றுமே இல்லை தாயி. இப்போ என்ன, நீ ஜீவா சார்ட்ட தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோதானே? நாளைக்கு நம்ம அவரை காலேஜில் பார்த்த உடனே தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு 1000 தடவை சொல்லு, போதுமா? இப்போ தூங்கு. போடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கும் நாளன்னைக்கும் காலேஜ் கிடையாது. இனி திங்கக்கிழமை தான் அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல முடியும். அப்போ திங்கக்கிழமை வரைக்கும் நான் தூங்க முடியாதா? என்ன பிள்ளை யோசிக்கிறா? இப்போ இதுதான் உன் பிரச்சனையா? அப்போ என்கிட்ட செம்ம ஐடியா இருக்கு, பண்ணலாமா? புள்ள புள்ள புள்ள, என்ன ஐடியா சொல்ல? இப்போ தூங்கிட்டு நாளைக்கு காலையில யோசிக்கலாம். மாரி புள்ள, மாரி, ச்சே
ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ கடைசியாக போகும்போது ஏதோ சொல்ல வந்தா. அதுக்குள்ளே அந்த பார்வதி அம்மா வந்து கெடுத்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க வராமல் இருந்திருந்தா பூங்கடி என்கிட்ட வந்து பேசியிருப்பான். போச்சு, நல்ல ஒரு அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். டேய் டே 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 டேய் ஜீவா மாட்டா பையல, உனக்குள்ள எதுக்குடா லவ்? அந்த பொண்ணு வாய் விட்டு சொல்லலதான். ஆனா அவ கண்ணுல உனக்கு எதுவுமே தெரியலையா? கொஞ்ச நாளா ரிவைண்ட் பண்ணி யோசிச்சு பாரு. தெரியலையே, அப்படி எதுவும் கண்ணுல சொன்ன மாதிரி தெரியலையே. எஸ், காதலியோட அந்த கண் அசைவு என்ன, அந்த காது ஜிமிக்கு அசைவு கூட ஏகப்பட்ட வார்த்தை பேசுதே. இது கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு ராஜீவ் லவ் பண்ற? அந்த பொண்ணு கண்ணால் இவ்வளோ அழகா தேங்க்ஸ் சொன்னா. சே, அது எனக்கு புரியாம போச்சே. அவ கண்ணை சுருக்கி பார்த்த பார்வையில 1000 அர்த்தம் புதஞ்சு கிடக்கு. போதும் பூங்கடி, பரவாயில்ல, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். ஹலோ. ஹே யாமினி, நீ என்ன இங்க எந்த நேரத்துல? அப்பாவோட கொரட்ட சத்தம் தாங்க முடியல, அதான் உங்க கூட வந்து தூங்கலான்னு எழுந்து வந்தேன். ஆமா, நீங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? நானா, சித்தப்பாக்கு காலேஜ்ல ஒரு டிராமா இருக்கு, அதுக்காக ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன். ரியலி? சரி, சித்தப்பா இப்போ ஒரு குட்டி கவிதை சொல்றேன், அது கேட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றியா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டியா? ஆமா, ஏன்? இல்ல, அது வேண்டியவங்களுக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா உன் ஃப்ரெண்ட் இல்லையா? நீயும் ஃப்ரெண்டு தான். கவிதை கேட்கணுமா வேணாமா? வேணும் 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 வேணும். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. கவிதை சொல்லு. என் இதயம் துடிக்கிறது, உன் இமயம் துடிக்கிறது. கொசு கடிக்கிறது. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாக்லேட் நல்லா இருக்கு. குட்டி பிசாசு, 12 மணிக்கு உட்காந்து சாக்லேட் சாப்பிட்ற? சரி, இன்னொரு கவிதை சொல்றேன். சொல்லு சொல்லு. குட்டி குட்டி கண்ணு, ஒத்த ஜட பொண்ணு, வாங்கி தரேன் பண்ணு, தீல முக்கி தின்னு. எப்படி? இதுக்கு அப்பாவோட கொரட்டை சத்தமே பரவாயில்ல, நான் அங்கேயே போய் தூங்குறேன், ஆளை விடு. மாறி, எப்பல மாறி, 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 ஏ மாறி, ஆத்தாடி போச்சே. ஏப்ல பூவே, உனக்கு என்னதான் புள்ள வேணும்? ஏன் புள்ள நீ இப்படி சித்திரவதை பண்ற? இப்ப எதுக்கு புள்ள காது கிட்ட வந்து கரடி மாதிரி கத்துன? புள்ள, நான் செஞ்சது தப்புன்னு தோணுது புள்ள. ஐயோ, தோணுதுல, தப்புன்னு தோணுதுல. இனிமே என் காதுக்குள்ள கத்தாது என்ன? புள்ள 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 புள்ள. நான் ஒன்றும் அதை சொல்ல புள்ள. பார்வதி பாட்டி வந்து கூப்பிட்டா அப்படியே போயிடுறதா? ஜீவா சார் எம்புட்டு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. ஒத்த வார்த்தை அவர்கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போனா குறைஞ்சா போயிருக்கோம். ஏல, வேற யாரும் எவ்வளோ செஞ்ச மாதிரி பேசுற? நீ தானடி அப்படி செஞ்ச? ஆமாம், நான் தான் அப்படி செஞ்சேன். யார் செஞ்சா என்ன? தப்பு தப்பு தானே. ஆமா, தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் தப்பு தான். படு படு.
மாறி ம் புள்ள மாறி ம் புள்ள வார்டன் வீட்டில் பிரியாணி செஞ்சாங்களாம், மிச்சமாயிருச்சான். சட்டி நிறையா கொண்டாந்துருக்காங்க. ஏந்திரி. சும்மா என்கிட்ட கதை விடாத பூவே. நான்லாம் பக்கத்து ஊரில் பிரியாணி செஞ்சாலே மோப்பம் பிடிச்சா கண்டுபிடிச்சிருவேன். இன்னைக்கு வார்டன் வீட்டில் புளிக்குழம்பு. மத்தியானமே வார்டனோட டிஃபன் பாக்ஸை மோந்து பார்த்துட்டேன். புள்ள காலையில் விடிஞ்சதும் வேலையா உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன். ஏந்திரி. நிஜமாவா? சத்தியமா? சொல்லு. சத்தியமா. ம் சரி. இப்போ எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு. வந்து நல்லா யோசிச்சு பார்த்தேன் புள்ள. என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. பார்வதி பாட்டி கூப்பிடும்போது அவங்கள காக்க வச்சுட்டு ஜீவா சார்ட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் செஞ்சது சரிதானே புள்ள? ம் சொல்லு புள்ள, நான் செஞ்சது சரிதானே? ஆமாம் ஆமாம் சரிதான். பார்வதி மேடம் வந்து கூப்பிடும்போது அது எப்படி நீ போகாமல் இருக்க முடியும்? நீ செஞ்ச சரிதான். பாடுங்க. மாறி மாறி எப்பல மாறி, ம் என்னதான் இருந்தாலும் ஜீவா சாருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போனது தப்பு தானே புள்ள? ஆமாம் தப்பு தான். படுப்பு. ராத்திரியில் கண்ணு முழிச்சா எனக்கு பசிக்கும் புள்ள. மாறி புள்ள மாறி மாறி. பார்வதி பாட்டி கூப்பிடும்போது நான் ஜீவா சார்ட்ட போய் பேசிட்டு இருக்க முடியுமா? நான் செஞ்சது சரிதானே? ஆமாம் நீ செஞ்ச தாண்டி சரி. படுத்து தொலையேண்டி. மாறி மாறி என்ன புள்ள அப்படி பார்க்குற? நான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? உன் மேல எந்த தப்பு இல்ல பிள்ள. உன் மேல எந்த தப்பு இல்ல. என் மேலதான் தப்பு. என் மேலதான் தப்பு. என் மேலதான் தப்பு. இங்க பாரு, இன்னொரு தடவை எழுப்புறாத. என் மேலதான் தப்பு. என் மேலதான் தப்பு. மலைக்கருப்பன் சாமி துணை. பல வருஷமாக டைரி எழுதணும்னு நினப்பேன். எழுத உட்காரும்போது தான் தெரியும் டைரி எழுதுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில் முக்கியமாக எதுவும் நடக்கலைன்னு. அதையும் மீறி 1-2 வார்த்தை எழுதியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எழுதுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டியனா இன்னைக்கு இப்படி ஹாஸ்டலில் நிம்மதியாக உட்காந்து டைரி எழுதுறேன்னா அதுக்கு காரணம் ஜீவா சார். அவரை பற்றி தான் எழுத போகிறேன். அவரை முதல்ல பார்க்கும்போது தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரை வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆனால் சென்னையில் அவர் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். மலர் பிரச்சனையில் மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவர் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தார். ஒன்றும் தெரியாத எங்களை மதித்து மரியாதையாக நடத்தினார். அவரை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் நான் பெருசாக மதிக்கிறது, மனசில் உயர்வான இடத்துல வச்சுருக்கிறது ஜீவா சாரை மட்டும்தான். அவர் எனக்கு சாமி மாதிரி. அவர் எப்பவும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் மலைக்கருப்பா.